தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து எங்கே வைக்கணும்? இறுதியமான பலகையில் வைத்துக்கொள். இப்போ நம்ம சொல்கிறோம் 91ஆம் சங்கீதத்தை சொல்கிறோம். எப்போ? பயப்படும் போது சொல்கிறோம். பயப்படும் போது இல்லை, பயப்படாத போதும் சொல்லுங்க. எப்பவுமே அதான் போட்டிருக்கோம் அந்த சங்கீதத்தில் 34 கர்த்தரை நான் காலத்திலும் சோத்திருப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அவர் சொன்னது தான். அதை விசுவாசித்தோம்னா உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இந்த வசனத்தை வேலை செய்ய வைக்கணும். எப்படி வேலை செய்ய வைக்கணும்னா இப்படிதான். அதை இருதயத்தில் வச்சிருந்தீங்கன்னா இட் ஒன்ட் டிபார்ட் ஃப்ரம் இட். அந்த 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 டைமில் வராது. இல்லை, அது எப்போவுமே நடக்கும். வியாதியே வராது. பிகாஸ் தேவனுடைய வார்த்தைகளில் சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு. ஆகவே அவர் இந்த வார்த்தைகளை சொல்ல 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 ஆரோக்கியமானது நம்ம உடம்பை பார்த்துக்கணும்.